ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எட்வர்ட் அப்படின்னு ஒரு பையன் இருந்தானா. அந்த பையனுக்கு எப்பயுமே தன்னோட மனசுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சான். நான் வேஸ்ட்டு, என்னால் எதுவுமே செய்ய முடியாது, நான் ஏன் வாழணும், பேசாமல் செத்துடலாம் அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பானான். இதெல்லாம் கேட்கும்போது அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. இவனை எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று இவனை வளர்த்து ஆளாக்கணும், இவனுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இன்னும் உழைச்சிட்ருக்கோம், ஆனால் இவன் எப்போ பார்த்தாலும் அவனோட மதிப்பை உணராமல் வாழ்ந்துட்டுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே அவங்க அப்பாவுக்கு கஷ்டமாகவே இருந்துச்சான். ஒரு நாள் அவங்க அப்பா அவனோட மதிப்பை அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக அவன்கிட்ட ஒரு வேலை சொன்னாராம். எட்வர்ட், இங்கே வா, அப்பா உனக்கு ஒன்று தருவேன், இதோட மதிப்பை நீ கண்டுபிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தன்னோட பீரோவை திறந்து ஒரு அழகான ரெட் கலர் ஸ்டோனை எடுத்து அவன் கையில் கொடுத்தாரான். அவன் அந்த சிவப்பு நிற கல்லை எடுத்துக்கிட்டு வேகமாக ஒன்றானா. ஓகே, வீட்டில் சும்மா தானே இருக்கோம், அப்பா சொன்ன வேலையாவது செய்யலான்னு சொல்லிட்டு வேகமாக கடைக்கு ஒன்றானான். அங்கே ஒரு பழக்கடைக்காரன் நின்றுட்டு இருந்தாராம். அவர்கிட்ட போய் அங்கிள், இந்த ஸ்டோனுக்கு நீங்கள் எவ்வளோ தருவீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பழக்கடைக்காரர் அதை வாங்கி பார்த்துட்டு, இந்த கல் என்ன கல்னு எனக்கு தெரியல, வேணா நான் ஒரு டஜன் ஆரஞ்சு பழம் தரேன், வேணா இந்த ஸ்டோனை எனக்கு கொடு அப்படின்னு சொன்னாராம். வேகமாக அந்த ஸ்டோனை வாங்கிட்டு பக்கத்தில் காய்கறி கடைக்காரர் இருந்தாராம், அங்கே போனானா. அவர் சொன்னாராம், இந்த ஸ்டோனுக்கு நான் வேணா ஒரு மூட்டை உருளைக்கிழங்கு தரேன், இந்த ஸ்டோனை எனக்கு தெரியா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அந்த ஸ்டோனை வாங்கிட்டு வேகமாக நகைக்கடைக்காரர்கிட்ட போனானா. நகைக்கடைக்காரர் சொன்னாராம், இந்த ஸ்டோன் பார்க்க காஸ்ட்லியாக தான் தெரியுது, வேணா நான் ஒரு 50,000 தரவா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அந்த ஸ்டோனை வாங்கிக்கிட்டு இன்னும் அவனுக்கு ஆர்வம் ஜாஸ்தியாக இருந்து பக்கத்தில் ஒரு விலையுயர்ந்த கற்கள்லாம் விற்கிற வியாபாரி இருந்தாராம். அவர்கிட்ட போய் அங்கிள் இந்த ஸ்டோனை நீங்கள் எவ்வளோக்கு வாங்கிக்குவீங்க அப்படின்னு கேட்கும்போது வேகமாக அந்த வியாபாரி அந்த கல்லை வாங்கி நல்லா உற்று பார்த்துட்டு அவங்ககிட்ட சொன்னாராம், இந்த ஸ்டோன் உனக்கு எப்படி கிடச்சிச்சு, இது ரொம்ப காஸ்ட்லியானது, இதுக்கு நீ எத்தனை கோடி கேட்டாலும் நான் தரேன், இது யாருக்குமே கிடைக்காதது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சான். வேகமாக அந்த ஸ்டோனை எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பா கிட்ட சொன்னானா. அப்பா, இந்த ஸ்டோனோட விலை, இந்த மதிப்பை என்னால் கண்டுபிடிக்கவே முடியல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க, இது ரொம்ப சீப்பாகவும் சொல்கிறாங்க, ரொம்ப காஸ்ட்லியாகவும் சொல்கிறாங்க, இதோட மதிப்பு என்னதான்ப்பா, உண்மையான மதிப்பு என்னதுப்பா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட ஆர்வமாக கேட்டானா. அப்போ தான் அவங்க அப்பா சொன்னாராம், இந்த மாதிரி தான், இந்த ஸ்டோன் ரொம்ப காஸ்ட்லியானது உண்மைதான், இதோட மதிப்பு தெரியாத சிலர் தான் இதை அவங்ககிட்ட என்ன பண்ணிட்டாங்க, அதோட விலையை குறைச்சி கேட்டுட்டாங்க, ஆனால் இது ரொம்ப காஸ்ட்லியானது. இதே மாதிரி தான் இந்த உலகத்தில் நீ தேவனோட பார்வைக்கு ரொம்ப காஸ்ட்லியானவன், பைபிள் சொல்லுது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருமே தேவனோட பார்வையில் மிக அருமையானவங்க. நம்ம ஒவ்வொருத்தரையுமே தேவன் ரொம்ப அழகாக யூனிக்காக படைச்சிருக்கிறாரு. பைபிள் கூட சொல்லுது, ஒவ்வொருத்தரையும் தேவன் பிரமிக்கத்தக்க அதிசயமாக படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருமே தேவனோட பார்வையில் ஒரு ப்ரெஷியஸ் ஆனவங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் தேவன் ரத்தத்தை செஞ்சிருக்காரு. நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் தேவன் ஒரு பெரிய பிளானை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி எட்வர்ட் கிட்ட சொன்னானா. அப்போ தான் எட்வர்டுக்கு புரிஞ்சிச்சான், நம்ம தேவனோட பார்வையில் நம்ம மிகப்பெரிய நம்மளை நம்ம இத்தனை நாள் குறைச்சி மதிப்பிட்டுட்டோமே, நம்மளால முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது, தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, அவரோட பார்வைக்கு நம்ம ரொம்ப ப்ரெசியஸ் ஆனவங்க, ஸோ நம்ம அவருக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாழ்வு மனப்பான்மை அன்னைக்கே அவன்கிட்ட விட்டு போயிடுச்சான். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை இன்றைக்கி நமக்கும் நிறையா நேரங்களில் தாழ்வு மனப்பான்மை இருக்கும். என்னால் முடியாது, இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்தில் தவறி போயிட்டேன், என்னால் அதுலேருந்து மீண்டு வர முடியாது, எனக்கு திறமை கிடையாது, என்னால் எதையுமே செய்ய முடியாது, நான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நேரங்களில் நம்ம இந்த தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கொடுத்துருவோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா, நம்ம எல்லாருமே தேவனோட பார்வைக்கு ரொம்ப ப்ரெசியஸ் ஆனவங்க. தேவன் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தேவன் ஒரு விலையை வச்சிருக்காரு. நம்ம ஒவ்வொரு ஆத்மாவும் முக்கியம்னு சொல்லிட்டு தான் அவர் தன்னோட கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தினாரு. ஸோ நம்ம அதை புரிஞ்சுக்காம இன்னும் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னா நிஜமாவே தேவன் துக்கப்படுவார். தேவன் சொல்லியிருக்கா, உன்னை பேச சொல்லி அழுத்தேன், நீ என்னுடையவன் சொல்லியிருக்காரு. ஒன்றுமே இல்லை, நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதுலையாவது ஒரு போட்டியில் ஜெயிச்சுட்டு வந்துட்டோம்னா வேகமாக நம்ம பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, இங்கே பாரு என் பிள்ளை ஜெயிச்சுட்டு வந்துட்டான் அப்படின்னு. அதே இது நம்ம ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, உன் பிள்ளை தப்பு செஞ்சுட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உலகம். ஆனால் தேவன் நம்மளுடைய எல்லா தவறுகளையும் தெரிஞ்சும், நம்ம அந்தரங்கத்தில் செஞ்ச பாவங்கள், வெளியரங்கமாக செஞ்ச பாவங்கள், யாருக்குமே தெரியாமல் செஞ்ச எல்லா பாவத்தையும் தெரிஞ்சும் தேவன் என்ன சொல்கிறார் தெரியுமா, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ எனக்கு சொந்தமானவன், நீ என் பார்வைக்கு அருமையானவன், உன்னை நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கியிருக்கேன்னு சொல்லி தேவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் ரொம்ப ப்ரெசியஸாக ஹானராக தான் நம்மளை பார்க்குறாரு. அதனால இந்த உலகம் என்னை எப்படி மதிப்பிட்டாலும் பரவாயில்ல, தேவன் என்னை ஒரு ப்ரெசியஸாக தான் பார்க்குறாரு அப்படின்றத உணர்ந்து நம்ம அவருக்காக வாழுவோம். நிச்சயமாக தேவன் நம்மளை ஆசிர்வதிப்பார். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த தாழ்வு மனப்பான்மையை தூக்கி போட்டு நம்ம தேவனுக்காக வாழுவோம். தேவனா நம்மளை ஆசிர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.